பிளாஸ்டிக் தடை பண்ணாங்களா அதுலயும் அணில இருந்து அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. எனக்கு தெரிஞ்ச பிளாஸ்டிக் எல்லாம் வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு நம்ம அப்படின்னு தெரியுது. இப்ப பாருங்க குப்பை பின்னாடி கூட பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் குப்பை கொட்டி இருக்கு. இதுல எவ்வளவு மிக்சிங் இருக்கு பாருங்க. போடும் போதே ஓரளவு பிரிச்சாத போடக்குள்ளே வந்து திடக்கழிவு திண்ட கழிவு பிளாஸ்டிக் தனியா குப்பை தனியா இது பேப்பர் தனியா தனியா போட்டு எடுத்து வந்தோம் நம்ம. ஆனா பிரிச்சு போட மாட்டாங்க, அப்படியே மொத்தமா கலந்து போட்டுறாங்க. அதை பாத்தீங்கன்னா அதை ரீசைக்கிள் பண்றதுக்கு டைம் ஆகுது. முக்கியமா சுற்றுச்சூழல் பயங்கரமா பாதிக்கப்படுது. அந்த இடத்த பாருங்களா எவ்வளவு சகதியா இருக்கு பாருங்க. பூ கிடக்குது, தலைவாணி கிடக்குது, அப்புறம் மார்க்கெட்ல இருக்கிற காய்கறி அந்த பழைய வேஸ்ட் அதெல்லாம் கிடக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கிடக்குது. இப்ப இதெல்லாம் அழியக்கூடிய பொருள் இல்லையா? அந்த பூல மக்கி அழியக்கூடிய பொருள், அழுகக்கூடிய பொருள், இதை ஒரு இடத்துல போடலாம். இந்த பிளாஸ்டிக்லாம் இடத்துல போடலாம். ஆனா எப்படி எடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நகராட்சி கொண்டு வந்து அப்படியே எனக்கு என்னன்னு கொட்டிட்டு அப்படியே போயிடுறாங்க. நிச்சயமா என்ன காரணம் கேட்டீங்கன்னா மக்களும் பிரிச்சு போட மாட்டாங்க, இவங்களும் பிரிச்சு வேலை பார்க்க மாட்டாங்க. ஆமா, இதுல அந்த அவேர்னஸ் அவங்கள்ட்ட இல்ல. இது குறிப்பா அது யார் பார்த்திருந்து நினைக்கிறீங்க நீங்க? நகராட்சி தான் பார்க்கணும். அவங்களுக்கு என்ன சொல்றது, வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். இது கரெக்டா பண்றாங்களா, இது பண்றாங்களா சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இதை பண்ணி நாளைக்கு என்ன பண்ணா கொளுத்தி விட்டுறாங்க. கொளுத்தி விட்டா நம்ம சுற்றி எவ்வளவு ஊர்கள், குழந்தைகள், ஸ்கூலுக்கு எல்லாம் இருக்குது. எல்லாரும் பாதிக்கப்படும். சில ஒரு ஊர்ல அது மாதிரி தான் கொளுத்தி அதுல இருந்து நச்சு புகையால குழந்தைகள் 10 பேர் செத்துருக்காங்க. அந்த மாதிரி ஏன்னா குப்பைகள் என்ன கொட்டுறாங்கன்னு தெரியல. அவங்க ஏதாவது ஒரு கெமிக்கல் கண்டென்டான பொருள் ஏதாவது போட்டாங்க கூட உங்களுக்கு தெரியும். மொத்தமா தான் கொட்டுறாங்க, கொண்டு வந்து கொட்டுறாங்க. அதை ரீசைக்கிள் பண்ணும்போது எரிக்கும் போது மேல வச்சு இந்த போக அந்த சிம்னி வழியா வெளில தள்ளுறாங்க. தள்ளும் போது கண்டிப்பா அது மாசு தான் அடையுது. என்னதான் அழிக்கக்கூடிய லெவல்ல குப்பையை நம்ம கொட்டினாலும் கூட அதை அதை வந்து நம்ம அழிக்கிற மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு எரிக்கிறதா ஒரு மெத்தடா இருக்கு. சோ எரிச்சுதான் ஆகும்போது மேல போயிட்டு டெஃபினட்டா நம்ம சுற்றுச்சூழல் பாதிப்பு நம்மளுக்கு தான் தெரியும். ஒரு சின்ன ஒரு தொகுதி ஒரு புதிலே இவ்வளவு குப்பை இருக்குன்னா அப்ப சென்னை பெரிய மாநகரங்கள் எவ்வளவு குப்பைகள் இருக்கு, அதை எப்படி ரீசைக்கிள் பண்ண முடியும்னு சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். இது ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த பாருங்க இது ஒரு சின்ன ஏரியா, சின்ன நகரம் தான் அது. இந்த சின்ன நகரத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய இடத்துல பாத்தீங்கன்னாக்க சின்ன நகரிலே ஒரு மலைக்கிடங்கு மாதிரி இருக்கு. அப்ப சென்னை போர்டுல பெருநகரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இதோட தாண்டின லெவல்ல தான் பாத்தீங்கன்னா குப்பை இருக்கும். அப்புறம் வந்து தமிழக அரசு என்ன பண்ணணும்னா சரியான முறையில என்ன பண்ணும், ஒரு இடத்துல சரியா வேலை பாக்குறாங்களா, இது ஒரு மானிட்டேஷன் பண்ணணும். ஏன்னா வந்து குப்பைகள் வந்து மக்களுக்கு வந்து என்ன பண்றோம்னா நோய்களை உண்டாக்கும். நிச்சயமா அதிகமா நோய்கள் குழந்தைகள் இப்ப சில பேர் இது ஒரு வாழ்வாதாரமா நம்பி உள்ள இருந்து பொருள் எடுத்துட்டு அது தவறு, அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா சமூகம் இந்த மாதிரி மாத்தி. ஆனா இதுக்கான அவேர்னஸ் பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருக்கணும். நம்ம அரசாங்கத்தை மட்டும் கோர சொல்ல முடியாது. மக்கள் அதாவது எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் அடி நம்ம எடுத்து வைக்கிறோமா, இல்ல இவங்க போறாங்க நம்ம போடுறோம், அவங்க போறாங்க இவங்க போறோம்னு சொல்லிட்டு செய்யாம முதல் அடியை நம்ம செய்யணும். நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி தீர்மானம் எடுங்க. ஆனா எடுக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம பேச இந்த வீடியோ ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிடுவோம் நம்ம. ஆனா முதல் அடியை நம்ம தான் எடுத்து வைக்கணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ரீசைக்கிள் பொருள் தான் யூஸ் பண்ணணும். அது மாதிரி தடை பண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா வந்து சின்ன சின்ன கடைகள்ல போய் பிடிக்கிறாங்க தவிர அங்க இருந்து ஃபேக்டரியில வர இடத்துல பிடிக்க மாட்டாங்க. அது ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்றது கிடையாது. இங்க வந்து யூஸ் பண்றது மட்டும் தான் ஸ்டாப் பண்றாங்க நினைக்கிறாங்க இல்லைங்களா? ப்ரொடக்ஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப என்ன ஆகுது, காசு வாங்கிட்டு வேலையை பார்த்துறாங்க. ஆமா இல்லையா? அப்ப இதுல எங்க ஸ்டாப் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணி எடுக்கணும். அதனால சில வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அதுக்கான மாற்று பொருள் கொடுங்க, அதுக்கான மாற்று விஷயங்களை செய்யுங்க. அதான் நாங்க சொல்ல வர்றது. இப்ப இது வந்து ரீசைக்கிள் பண்றதை பாக்கலாமா? கண்டிப்பா. அவங்கள்ட்ட ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரீசைக்கிள் நடந்து இருக்கு. அது ரீசைக்கிள் என்ன ஏன் இவ்வளவு தேங்குது அப்படின்னா, இவ்வளவு தேங்குறதுக்கு காரணம் என்னன்னா ரீசைக்கிள் நடக்குது. அது என்னன்னா கொஞ்சமா என்ன சொல்றது, கம்மியான ஆட்கள் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பண்றாங்க. அது வந்து தீர்வாகும். இவ்வளவு மலை மாதிரி இருக்க இடத்துல குப்பை வச்சுட்டு கொஞ்சம் ராலி வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தா என்னைக்கு அது முடியும்? அது வேலை இல்ல. இதால என்ன விஷயம் கேட்டீங்கன்னா பண்றாங்க, பண்ணலன்னு சொல்ல வரல, பண்றாங்க. அது இன்னும் அதிகமா பண்ணணும். எல்லா இடத்துலயும் இது வந்து எப்படின்னா குப்பைன்றது தவிர்க்க முடியாத ஒண்ணுதாங்க. இதுல முக்கிய விஷயம்னாக்கா குப்பை நிச்சயமா தவிர்க்க முடியாதுதான். நம்ம வந்து எல்லார்கிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் சேரதான் செய்யும். ஸோ அதை எப்படி ஹேண்ட்லிங் பண்ணலான்றதுக்கு இது மாதிரி ஒரு விழிப்புணர்வை கண்டிப்பா மக்கள்கிட்ட வந்து அரசாங்கம் சேர்த்து ஆகணும். அரசாங்கம் மூலியமா தான் சேர்த்து ஆகணும். ஏன்னா எல்லாத்துக்கும் வீடியோஸ் போடுறாங்க இல்லைங்களா? அரசாங்கம் நான் இவ்வளவு செஞ்சு அதை ப்ரமோஷன் பண்ற வீடியோ போடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல கண்டிப்பா வீடியோ போடலாம். நாங்க வந்து காரணமே என்னடா இது மலை மாதிரி இருக்கு, இவ்வளவு குப்பைகள் சேர்த்து வச்சு என்ன பண்ண போகுது? ஏன்னா ஒரு சின்ன நகரத்துல இவ்வளவு குப்பைங்க இருக்குன்னா பெரிய நகரங்கள்ல வந்து அதிபயங்கரமா இருக்கும். இப்ப நாங்க ஏதாவது அந்த பக்கம் வந்தோம் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு மலையா தெரிஞ்சுன்னா நம்ம எப்படி இந்த ஊர்ல மலை கிடையாது, எப்படின்னா மலைன்னு பார்த்தா குப்பை மலை. இது குப்பை மலை மட்டும் இல்ல, பக்கத்துல ஒரு புனிதமான ஒரு இடம் வேற இருக்கு. அப்படி லைட்டா எடுத்துருப்பீங்களா? புனிதமான இடமா இருக்கு. குப்பை அந்த குப்பையும் இருக்கு. என்ன குப்பைன்னு கேட்டீங்கன்னா அது டாஸ்மார்க் வச்சிருக்காங்க. ஆமா, இது ஒரு அருமையான குடிச்சிட்டு உள்ள பாருங்க சும்மா மயானம் இருக்கு பக்கத்துல. அப்படியே திருப்புங்க, அப்படி இப்படி திருப்புங்க ஐயா பாருங்க, மயானம் இருக்கு. அப்படியே குடிச்சிட்டு அப்படியே படுத்துக்கலாம். அப்படியே
நல்லா மக்கள் செல்யூஸ் ஆயிடும். அது எது எது வேணுமோ அப்ப பாருங்க எங்களுக்கு எது எது வேணுமோ அதை செய்ய மாட்டீங்க. தேவையில்லாத விஷயம் செய்யறீங்க. 1000 ரூபாய் பணம் கொடுக்கறது சரி, மக்களுக்கு இலவசம் கொடுக்கறது சரி, இலவசம் எல்லாம் கொடுத்து மொத்தமா கொண்டு சுகாட்டு படுக்க வைக்கிறது தான் கடைசி வழியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இருக்கலாம். நமக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு நம்ம பேசுறோம், ஆனா நம்ம நம்ம வீட்லயே யூஸ் பண்ண மாட்டாங்களா கேட்டா கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்றது எப்படின்றதுக்கு கொடுங்க. அப்படி இல்லையா, நிச்சயமா இந்த மாதிரியான குப்பைகள் நீங்க ஒதுக்கி வச்சீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்ல ஒரு குப்பை கூடமா கொடுக்கலாம். ஒரு ஏரியாவுக்கும் கொடுக்கலாம். தப்பு இல்லையா? எவ்வளவு இலவசம் கொடுக்குறாங்க, இதுல கொடுக்கலன்னா குறைய இருக்கு குப்பை. இதுல தனித்தனி பாட்டா விடணும். மக்கா சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காங்களா, ஒரு வீட்டுக்கு ஒன்று கொடுத்துருங்க. அதுல தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபைனை போடுங்கன்றாங்க. ஆமா, வெளிநாடுகள் அப்படிதான் நடக்குது. வெளிநாடுகள்ல ஃபைன் தான். சின்னதா தவறு பண்ணி நீங்க குப்பை கொண்டு ரோட்ல போட்டு போட்டீங்கன்னா வெளிநாட்டுகள்ல ஃபைன் போடுறாங்க. ஆனா நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க, வண்டி ஓட்டலாம், வண்டி சரியா போடலாம், அதாவது ரோடு சரி இருக்காது, ஆனா நீ வண்டியில ராங்கா வந்துட்டு ஃபைன் போடுவாங்க. அப்படி இல்லையா, அதையும் விட்டுட்டா நீ லைசன்ஸ் இல்லை எது இல்லை இதுக்கெல்லாம் ஃபைன் போடுறது உதாவும். இந்த இருக்கும் ஒரு நம்ம ஊர்ல ஒரு எச்சு துப்புனாவோ ரோட்ல போற ரோட்ல போயிட்டே இருப்போம், நடு ரோட்ல போயிட்டு இருக்குமோ அப்படியே எச்சு துப்பிட்டு போவோம். அடுத்த ஆள் பாத்தீங்கன்னா காலை செருப்புலாம் நடந்தோம்னா அப்படி நோய் தொற்று ஒத்துட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம நடந்திருக்க ஒரு சிட்டிசனுக்குமே இந்த வீடியோ கண்டிப்பா போயிட்டு சேரணுன்றதான் எங்களுக்கு கருத்து. எல்லாருமே திருந்துங்க. ஒரு மனிதனும் ஒரு பர்டிகுலர் ஆளுமே திருந்தணும் அதை பார்த்துட்டு. அதுக்காக தான் எல்லாருமே நம்ம குறை சொல்லிட்டே இருக்கலாம். நீங்க போறீங்க நான் போறீங்க அப்படின்ட்டு முதல் அடி நம்ம எடுத்து வைப்போம். அதுதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன விஷயம். நாங்க வந்து இது மாதிரி எதுக்கு பண்றோம்னா, எங்களுக்கு நாங்க வந்து பாசங்கள்லாம் பொறுக்க முடியல, ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படிங்கிறத பதிவு பண்ணி ஒரு பதிவா போடுவோம். இதை பாக்குற நீங்க இதுக்கான முயற்சி எடுப்பாங்க. பாருங்க இப்படி திருப்புங்க கேமராவை. அதை பாருங்க, குப்பை ரீசைக்கிள் பண்றதுக்கு பிளான்ட் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இங்க வந்து குப்பைகளை வந்து ரீசைக்கிள் இல்ல, அந்த குப்பையை வந்து அடிக்கிறாங்க இந்த இடத்துல. ஆனா இது பத்தாது. இங்க இருக்கக்கூடிய குப்பைக்கு இந்த இடம் பத்தாது. அப்ப குப்பை வந்து சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முதலடி ஆக்ஷன் எடுத்து வைக்கணும் இல்லையா? இல்லம்மா, அடுத்துக்கிட்ட அங்க போலாம், போய் பார்த்தோம். அப்படியே இப்ப நாங்க காட்டுறது பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல காட்டுறது பாத்தீங்கன்னா ஒரு 10% கூட கிடையாது. சின்ன நகரம், சின்ன நகரத்துல நாங்க காட்டுனதே ஒரு 10% பார்ட்டு தான். இன்னும் இருக்கு, மனமலையா காட்சிகள்லாம் இருக்கு. அப்ப எங்க தான் போயிட்டு இருக்கோன்றத பாருங்க. இப்ப அரசாங்கத்துக்கு நாங்க வைக்கக்கூடிய சின்ன கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்றதுக்கு மேல இடையில வந்து தடை விதிச்சிங்க, அதை வந்து மானிட்டரைசேஷன் பண்ணீங்க, வந்து தடை பண்ணி பிடிச்சாங்க கொஞ்சம் பேரை. இப்ப அந்த சட்டங்கள் என்னாச்சு தெரியல, நிறைய பேர் யூஸ் பண்ணி எடுத்துறாங்க, கடையில போட்டாங்க. நாங்களே போய் அசல்ட்டா கிடைக்குது. அந்த மைக்ரான்ஸை குறைச்சி பிளாஸ்டிக் கவர் விற்கணும்னு சொன்னாங்க, அதெல்லாம் என்னாச்சு தெரியல. இது எல்லாத்தையும் விட்டுருங்க. யூஸ் பண்ற மக்கள் மேலே ஃபைன் போடுங்கன்ற. கடைகள் மேல ஃபைன் போட தேவையில்லை, ஏன்னா அது சரி வராது. அட்டாண்டா கடைகள் மேல ஃபைன் போட்டு சரியில்லை, ஆனா மக்கள் மேல ஃபைன் போடுங்க. மக்கள் தான் இதுக்கு பாதிக்கும். மக்கள் தானே பயன்படுத்த, மக்கள் தான் தப்பு பண்றாங்க. அப்ப மக்கள் தான் தப்பு பண்ணணும். இதால மக்கள் பாதிப்பு இல்லை, இந்த பூமி நிலங்களே. அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடன் வைக்கிறோமோ அது வைக்கிறோமோ அது வைக்கிறோம் இல்லைங்க, அந்த ஜென்ரேஷன் வாழ்றதுக்கு இடத்த வைக்கணும் நம்ம. ஆமா, அதை நம்ம அழைச்சிட்டு இருக்கோம். சுத்தமா எப்படி காற்று மட்டும் இல்ல, இளமை சாரி பூமியே மாசடைது. இள வயசுல எல்லா நோய் வந்துருது. உங்களுக்கு எல்லா நோயும் வந்துருது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன பாருங்க, இங்க வந்து பெரிய எடுத்துட்டு இருக்கோம், நிக்க முடியல. ஸ்மெல் வந்துட்டு தான் இருக்கு. என்ன செய்யுது, ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப தரை பூமி தாய் சொல்றோம் இல்லைங்களா, அவங்களே நம்ம கொள்ற மாதிரி இருக்கு. அவங்க மார்பிளே குத்தி கொள்ற மாதிரி இருக்கு. போதும், சரி. இதோட விஷயம் மக்கள் மேல குறை சொல்லல, நடக்குது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் திறம்பட சீக்கிரம் செய்யலாம், அவ்வளவுதான். இப்ப நீங்க வீடியோல பார்த்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நாங்க வந்த வழியில ஜஸ்ட் கண்ணில் பட்ட விஷயங்களை மட்டுமே நாங்க எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தோம் இந்த வீடியோவை. இதை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த மாதிரி நாங்க பல நாள் எல்லாருமே போயிட்டு வரக்கூடிய ஏரியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்றதை யோசிக்கும் போதே ஒரு பிரமிப்பா தான் இருக்கு. பிரமிப்பா இருக்குல்ல, கொடுமையா இருக்கு. அதான் அதை பத்தி இது யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிரமிப்பு இல்ல, பயத்தின் பிரமிப்பு. நீங்க அப்படி சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. இல்ல இந்த மாதிரி நம்ம அதுக்காக நம்ம வீடியோல சொல்லி நான் அந்த இப்படி இந்த பேக்ல சொன்னோம் நம்ம இல்லையா, ஏற்கனவே இந்த மாதிரி இந்த சின்ன நகரங்கள்லயே இந்த மாதிரி பெரிய நகர்ல எப்படின்னா சின்ன நகர்ல இப்படி இருக்கு அப்படின்றத காட்டியிருந்தோம் நம்ம. இதை நினைக்கும் போது நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? இதை எனக்கு இப்படிலாம் ஏன் விட்டு வச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அங்க மக்கள் என்ன பண்றாங்க, சில பேர்லாம் அங்க என்ன பண்றாங்க, அதுல இருந்து கிடைக்கிற பொருள் எல்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் பயன்படுத்துறாங்க. ஏதாவது கிடைக்குமா, பிளாஸ்டிக் பேப்பர், இது டப்பா, ஒரு இரும்பு பொருள் கிடைக்குமா, அதெல்லாம் கடைக்கு வேண்டி இப்போ கடையில போடுறாங்க. அவங்களாம் சம்பாதிக்கலாம். சில பேருக்கு அது வாழ்வாதாரமாவே இருக்கு. அதை நீங்க ப்ராப்பரா போட்டா அதை ப்ராப்பரா அவங்க எடுத்துப்பாங்கல்ல. குப்பை 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 குப்பைன்னு சொல்லிட்டு ஒதுக்கல குப்பையில தள்ளுறீங்க. அந்த குப்பையை வாங்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல போட்டுறாங்க. அந்த குப்பை சில பேருக்கு பொக்கிஷமா இருக்கு இல்லையா, நீங்க சொல்ற ஒரு விஷயம் அதுதான். இது ஆனா இப்ப என்னன்னா, இது குப்பை கிடங்குக்கு வர குப்பை மட்டும்தான் இங்க வருது, வராத குப்பை ஊருக்குள்ளே இருக்குது.
இதுதான் நான் சொல்ல வந்தேன். அப்ப குப்பை கிடங்குல வரும்போதே இவ்வளவு ஒரு மழையா செய்யறது. ஆனா எல்லா ஏரியாலயும் அப்படியே அவ்வளவு குப்பை தங்குது இருக்குது. சரி, இந்த குப்பை எல்லாம் கூட்டிட்டங்க, இந்த ஏரியா எல்லாம் இல்ல, இது மட்டும் தான் இருக்கு, இன்னும் பரவாயில்ல, அப்படி இல்லையே. ஒரு 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 ஏரியா, ஒரு தெருவுல ஒரு ஒரு பிளாட் காலியா இருந்தா அந்த குப்பை அங்கதான் குப்பை கூடமா இருக்கும். அந்த flat. அந்த பிளாட் குப்பை கூடமா தான் இருக்கு, குப்பை கிடங்கவே இருக்குது. ஆமா, ஒரு காலை விட்டீங்கன்னா ஒரு அரடிக்குள்ள போகுது. அன்னைக்கு அப்படிதான் சின்னதா வந்து ஒரு பென்ட்ரைவ் தவறி கீழே விழுந்துருச்சு. நம்ம வீட்டுல இருந்து கீழே பார்க்கும்போது சைடு பிளாட்ல போய் இறங்கி எடுக்கிறோம், அரடி கால் உள்ள போகுது, குப்பையை போட்டு வச்சிருக்காங்க. இதை யார் எங்க வீட்டுல ஒன்றும் போட்டுருக்கலாம், சொல்ல முடியாது. அதான் இந்த மாதிரி ஒரு மனுஷங்களுக்குள்ளே அந்த இது இருக்கணும்ன்றதுதான் எங்களுடைய விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ நாங்க பதிவு பண்ணோமே. வெளிநாடுகள்ல அந்த குப்பையை எப்படி பயன்படுத்துனா கரெக்டா வந்து அதை ரீசைக்கிள் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, வெளிநாடுகள்ல குப்பை தொட்டிகள் எப்படி தான் இருக்கு, அது குப்பை தொட்டி மாதிரி தெரியல, தெரியாது, அப்படி இருக்கும் பாக்குறதுக்கு. மூடி போட்டு வச்சிடறாங்க, மூடி போட்டு வச்சாங்க, இது குப்பை தொட்டியாவே தெரியல. அது நார்மலா ஒரு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதுல இருந்து எடுத்துட்டு போறாங்க. அந்த நிறைய வீடியோஸ் வந்து நீங்க யூடியூப்ல கூட பாக்கலாம். நீங்க இப்ப பாருங்க சிஸ்டத்துல அவங்களும் இதே மாதிரி குப்பை வண்டி தான் இருக்கிறாங்க. அவங்க பண்ண முடியாது, இங்க நம்மளால பண்ண முடியல. ஏன்னா வந்து இந்தியாவில மக்கள் தொகை அதிகம், யாரும் சரியான இதுக்கு சட்டம் கிடையாது. இது தவறுன்னு தெரிய மாட்டேங்குது. இது மாதிரி ரோட்ல போடுறோம், குப்பையை போடுறோம், அது தவறு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நார்மலா எப்பயும் பண்றதான விஷயம், ஆமா பண்ணிட்டு போவோம், அப்படி போட்டுட்டு போயிடும். அதாவது இந்தியாவில பண்ண முடியாத விஷயமா இருந்தா பரவாயில்ல, இது எல்லாரும் இத ஒரு இலவச நம்ம பிஎம் சார் தூய்மை இந்தியா திட்டம் கொண்டு வந்தாரு. ஊர்ல எல்லாருக்குமே ஒரு குப்பை தொட்டி கொடுக்கறது, இது ஆனா அதை பயன்படுத்துறது கிடையாது. அது ஒண்ணு இல்ல, கொண்டு திட்டங்களை வகுக்கிறது நிறுத்தி கூடாதுங்க, அதை மானிட்டரைசிங் ஆமா, இது பயனுள்ளதா இது கரெக்டா இருக்கா இல்லையா, இல்ல இந்த திட்டத்தை செயல்படலாம், அதை எப்படி செயல்படுத்தலாம், இல்ல ரொம்ப பெரிய விஷயங்களை கடுமையாக்கலாம். எப்பவுமே நம்ம மக்கள்கிட்ட ஒரு விஷயம், நம்ம இந்தியன்ஸுக்குள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ டேரக்டா சொன்னீங்கன்னு கேட்க மாட்டாங்க. நீ டேரக்டா அப்பா நம்ம செஞ்சிருப்பா, நீ செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா நீ வந்து இன்னைக்கு நீ காலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்பந்தப்படுத்தும் போதுதான் அந்த வேலையை செய்வான். ஆமா, இது எப்படி நான் சிம்பிளா சொல்லலாம், ஸ்கூல் டைப்ல ஸ்கூல்ல ஒரு சாதாரண ஒரு 2 ஆசிரியர் இருக்கான்னு வச்சுக்கலாம். ஒரு ஆசிரியர் வந்து சாதாரணமா சொல்லுவாங்க, இந்த ஹோம்ஒர்க் பார்த்து பண்ணிட்டு வாங்கப்பா அப்படின்னு. அவன் என்ன பண்ணுவான், அன்னைக்கு யாரும் ஏதாவது வேலை வச்சு முடிச்சு வருவான். இன்னொரு ஆசிரியர் திட்டி அடிப்பாங்க, அந்த அடிக்கு பயந்து ஹோம்ஒர்க் பண்ணுவான். ஆமா இல்லையா? இதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம இந்திய நம்மளுக்குள்ளே அந்த தாட் இருக்கு, இந்த மாதிரி செஞ்சாதான் நம்ம செய்வோம் அப்படின்றத நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த மாதிரி விதிமுறைகளை கொஞ்சம் வகுத்து கரெக்டா கொண்டு வந்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு தெரியாதுங்க, நம்ம வாழ்ந்து சத்துட்டு போயிடுவோம். கண்டிப்பா வேலை நம்ம பாதிக்காது, நம்ம வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனை கட்டாயமா பாதிக்கும். இந்த பூமியை அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு. இப்ப அந்த மனுஷங்கள் போடுற குப்பையால மனிதர்களும் அழியுறான், பத்தாவதுக்கு விலங்குகளுமே அழியுது. விலங்கு இப்ப வந்து இந்த நீலகிரி பக்கத்துல என்னன்னா வந்து குப்பை இங்க போனவங்க வந்து குப்பையை போட்டுருக்காங்க. ஓஹோ, சரி. குப்பையை போட்டுட்டு என்ன பண்றாங்க, அங்கேயே போய் மலையில அந்த மலை ட்ரெக்கிங் போறாங்க, அங்கேயே போட்டு விட்டாங்க. அப்ப அங்க இருக்க விலங்கு என்ன பண்ணிட்டு, யானை வந்து அதை சாப்பிட்டுருச்சு. அதை சாப்பிட்டுட்டு மயக்கத்துல கீழே வந்து எல்லாம் ஊர் மக்கள் மயக்கத்துல கீழே வந்து பார்த்தாங்க. அப்ப டாக்டர் வந்து பாக்குறப்ப என்னன்னா, அது பிரெக்னண்டா இருக்கு, வயிறு ஃபுல்லா ஒரு பேப்பரா இருக்கு. அப்ப அது வந்து ஏன்னா செத்துருச்சு வராது. அப்ப இது எவ்வளவு பெரிய குடும்பம் அது. மனிதர்கள் ஏற்படுத்துற அந்த பிளாஸ்டிக் குப்பைகள் ஒரு வனத்துல இருக்க விலங்குகளை போய் பாதிக்கிற வரைக்கும் இப்ப எவ்வளவு இது. அதாவது மிருகங்கள்னா 5 அறிவு இல்ல, 5 அறிவோட இருக்குன்னு சொன்னா 6 அறிவோட மனிதர்களும் 5 அறிவோட மிருகத்து கூட கம்பேர் பண்ணி பேசுற அளவுக்கு தகுதி இல்லாம இருக்காங்க. நாட்டுக்குள்ள போயிட்டு அது விலங்கு வசிக்கிறேன், அங்கேயாவது நிம்மதியா வாழ விடுங்களா. இங்கதான் பாதி உலகத்தை நகரமா மாத்தி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அந்த காட்டுக்குள்ள சுத்தி பார்க்கவும் அழகு ரசிக்கிறதுக்கு போறீங்க, போயிட்டு அந்த ஒரு சின்ன பேப்பரை பாதுகாக்க முடியாத நீங்க எதுக்கு சுற்றுலா போறீங்க? அங்க போய் ட்ரிங்க்ஸ் பண்றது, ஊறுகாய் பாக்கெட் போடுறது, பட்டலம் அங்கேயே வாங்கிட்டு போய் சாப்பிட்டு கவர் அங்கேயே போறது, தண்ணி குடிச்சு பாட்டில் தானே அப்படியே அங்கேயே போறது சொன்னாங்க. சில அறிவியல் சொன்னாங்க, இருக்கிறதுல இப்போ ரொம்ப கொடூரமான மிருகம் வந்து மனிதர்கள் சொன்னாங்க. ஆமா, மனிதன் தான். ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு நல்லா பண்ணலாம், எது இயற்கையை விட்டு வைக்க மாட்டான், இதை ஒரு செயற்கையை விட்டு வைக்க மாட்டான், விலங்குகளை விட்டுற மாட்டான், மனுஷங்களை விட மாட்டான், மனுஷங்களை அடிச்சுக்கிறான். போய் சபாகிறதுக்கு போய் வேற கிரகத்தையும் ஆட்சி பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இப்ப பூமி அழிச்சது போக சொல்லிட்டு அடுத்த கிரகம் பிளானட். இதெல்லாம் எங்க போகுதுல உண்மை அந்த விலங்கு விஷயம் சொன்னீங்க, ரொம்ப மனசு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு அதுதான். ஏன்னா இன்னைக்கு நடக்கல, காலகாலமா நடந்தது. இது நமக்கு தெரிஞ்ச இந்த ஒரு விஷயத்தை தெரியப்படுது. அப்ப தெரியப்படுத்தாத விஷயங்கள் எவ்வளவு இருக்கும். அதே மாதிரி தெருவுல என்னன்னா மாடுகள் எல்லாம் புல்லு வைக்கல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் போஸ்டர் ஓட்டுறதும் கீழே ஜவுத்தால் தின்னுட்டு பாவம் செத்து போயிடுச்சு. இந்த சவுத்தால உருவாக்குறது மனிதன் தானங்க, மனிதன் தான். இதை ஏன் ஒரு அரசாங்கம் நிறுத்த முடியல? சவுத்தால் சாப்பிடுறது இப்ப ரெகுலர் நடந்துதாங்க இருக்கு. இன்ன வரைக்கும் ஒழிச்சு நினைக்கிறீங்க, பயன் போட்டாங்க, ஒழிஞ்சு போச்சு. ஒழியலாம் இல்ல, 1% கூட எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பரபரப்பா இருந்துச்சு. ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1% கூட ஒழியவே இல்லை. எப்படி இருந்துச்சு அது அப்படியேதான் இருக்கு. இப்ப எனக்கு என்ன ஒரு கேள்வினா, பிளாஸ்டிக்கே ஒழிக்க சரி ஒழிங்க, நம்ம சிஎம் சாருமே கட்டப்பை யூஸ் பண்ணுங்க, கழிப்பை யூஸ் பண்ணுங்க, மஞ்சப்பை யூஸ் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க ஒரு 100 மஞ்சப்பை கொடுத்துருப்பாங்க அந்த ஏரியா மக்களுக்கு, அவ்வளவுதானே தவிர அது மக்களுக்கு வந்து சேர்ந்துடாது இல்ல இல்லையா?
இல்ல கண்டிப்பா இல்ல. அதே திரும்பியும் அதே பிளாஸ்டிக் பை தானே வருது. இப்போ ஒரு ஒரு துணி கடைக்கு போனா கட்டை பை கொடுக்குறான், ஒரு மஞ்சள் பை கொடுக்குறான். இப்போ ஒரு நீங்க இந்த மளிகை கடைக்கு போனா அங்க ஒரு பேப்பர் கடை பேப்பர் வைக்கிறான். நம்ம போய் கேட்டாலே கொடுப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஆனா என்னன்னா நாங்க வந்து பேப்பர் வச்சிருக்கோம், கடையெல்லாம் பிடிக்கிறோம், சீல் வைக்கிறோம் சொல்றீங்க. அது பிரிண்ட் அடிச்சு வருதுல ஒரு மேனுபேக்சர் இடம். அதாவது அங்க போய் நிப்பாட்டு நீ. அதுதான் நீ உண்மையான ஒரு அரசாங்கம், உண்மையான ஒரு அதிகாரி. ஆரம்ப நிலையே நீங்க தடுத்து நிறுத்திட்டீங்கன்னா இந்த இடத்துல தப்பு நிக்கிறது வேலையை ஆமா. சொல்ல ஒரு விஷயம் அதுதான். நீ அங்க விட்டுட்டு இங்க வந்து பிடிச்சா சாமானிய மக்கள்ல கை வைக்கிறீங்க, பெரிய இண்டஸ்ட்ரி கை வைக்க மாட்டீங்க. அந்த உருவாக்குறீங்க. பிளாஸ்டிக் பொருளுடைய நீட் இருக்காது, புது அந்த பெயிண்ட் ஒண்ணும் பண்ண முடியாது. அதை ரீசைக்கிள் பண்ணி சில தப்பா வாழலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் பிளாஸ்டிக் சில விஷயங்கள்ல மாற்று நிறைய விஷயம் கண்டுபிடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆமா. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க ஏன் வந்து அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவல் ஆக்காம பிளாஸ்டிக் கவர் வச்சிருக்கவங்களுக்கு. ஆனா இப்ப யாரும் பிடிக்குது இல்ல பாத்தீங்களா? இப்ப கடையில மல்லிகை கடையில பூக்கள்லாம் தெரிஞ்சு போச்சுங்க. இப்ப யாருக்கும் பிடிக்கிறா. சரி இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம அடுத்த ஜெனரேஷன் என்ன சேர்த்து வைப்போம்? வெறும் நோய் தான். இப்பவே நோய் பாதி இருக்குது. இப்பவே யாரும் வந்து 50 வயசு மேல தாண்டி உயிரோட இருக்கு. 50 வயசுன்றது பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு 80 வயசு 100 வயசு எல்லாம் அசால்ட்டா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆமா. இன்னைக்கு வந்து 50 வயசு கடந்தா அப்ப 50 வயசு கடந்தா பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் காரணம் யாரு? நம்ம தான். உங்களை மட்டும் பாக்குறவங்களை மட்டும் குறை சொல்ல. சரியான வழியில வந்து இதெல்லாம் தவறு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து மக்களுக்கு சரியா போகணும்னா சரியா நம்ம ஒரு கவர்மெண்டோ ஒரு தனி மனிதனும் எடுக்கணும் முடியும். அதே மாதிரி குப்பைகள் கொட்டுற அளவுக்கு ரீசைக்கிள் பண்ணக்கூடிய தன்மை கம்மியா இருக்கு. ரீசைக்கிள் நம்ம ஊர்ல பெருசா பண்றது இல்லதான் என்னோட கருத்து. பெரிய நகரங்கள்ல எப்படி இருக்கும்? இப்ப நாங்க பாத்துக்கிறதுல பார்க்கும்போது ரீசைக்கிள் எல்லாம் பண்றது இல்ல, ஜஸ்ட் பிரிச்சு அப்படியே எரிச்சிடறாங்க போட்டு. இப்ப இங்க இருக்க தொகுதி மிகப்பெரிய ஒரு தொகுதி, கடலூர் மாவட்டம் மிகப்பெரிய தொகுதி. கடலூர் மாவட்டத்துல எத்தனை இடத்துல ரீசைக்கிள் பிளான்ட் இருக்கு சொல்லுங்க. சரி, ரீசைக்கிள் பண்ணி அது என்ன பண்றாங்க அதை சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க சொல்றீங்களா? ரீசைக்கிள் பண்றது இல்ல, எடுத்துக்கிறாங்க. அதை வந்து இரும்பு மட்டும் பிரிச்சு எடுத்துட்டு என்ன பண்றாங்க, மீதி போய் எரிச்சு புகையாக்கிடுறாங்க. அந்த புகை எங்க போய் கிடைக்குது? நேரா ஓசோன் படலத்தை ஓட்டையாக்கிட்டு நேரா சன்லைட் நேரா பூமிக்கு வருது. கேன்சர் கதிர்வீச்சு கால்மா பீட்டா காம கதிர்வீச்சு கொண்டாது. ஏற்கனவே படம்லாம் ஓட்டை ஊத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூரியன் வெப்பமன்ற புயல் தாக்க போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூரியனோட அழிவு நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்பவே நம்மளுக்கு காலையில மாற்றம் தெரியும் பாருங்க. மே மாசம் மழை பெஞ்சிட்டு இருக்கு பாருங்க. சரி, ஆமாமா. இப்ப இதுலயே ஒண்ணு கேட்கலாம். இப்ப இந்த மாநில மாற்றத்துல யாரோட பங்கு அதிகமா இருக்கு நினைக்கிறீங்க? விலங்குகளா? இல்ல விலங்கு எப்படி மாற்றம் பண்ண? பறவைகளா? பறவைகள்லாம் ஒண்ணும் பண்ணாது. இது எல்லாத்துக்கும் மாற்றம் கொடுக்குறான் யாரும் வந்து மனிதன் தான். மனிதன் யாரு இப்படி யோசிச்சா தீவிரவாதின்றாங்க. அப்புறம் பாத்துக்க என்ன பண்றது? உலகம் எங்க நோக்கி போகுதுன்னு தெரியல. அதான் நாங்க சொல்ல வேண்டிய கருத்து ஒன்னே ஒண்ணுதாங்க. எல்லாருமே இந்த அவேர்னஸ் எடுத்துக்கோங்க. எல்லாருமே மாறுங்க. நீங்க மாறணும், நான் மாறணும்னு நினைக்க கூடாது. முதல்ல நானே எடுத்து வைக்கிறேன் வச்சுக்கலாம், நான் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி தீவிரம் முடிவு எடுங்க. இந்தியன் தாத்தா நினைச்சுக்காதீங்க. இப்ப நானுமே மேக்சிமம் கடைக்கு போற பையில எடுத்துட்டு போயிடுறேன். ஆமா. ஏன்னா இது அந்த பைக்கு போனது அந்த பை அந்த ஆயுத காலம் சரியா விட்டான். இப்போ 5 ரூபா 10 ரூபா நினைக்கிறான். நானே வீட்டுல நீ என்ன காசு நானே பை எடுத்து மறந்து இவங்க போயிட்டு இவங்க சோம்பேறி மறந்து போயிட்டா திருப்பி வந்து எடுத்துட்டு போங்க, தப்பு இல்ல. உங்க சோம்பேறித்தனத்துக்காக ஒரு கவர் கேட்டு வாங்க, ஒரு கவர் தான் கொடுங்க, ஏதாவது பாக்கெட்ல போட்டுக்கணும், தேசி கேட்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மாறிக்கோங்க. எப்படி வாட்டர் கப்பு, வாட்டர் பாக்கெட்டு, இந்த டீ கப்பு இதெல்லாம் ஒழிஞ்சுதோ அதே மாதிரி அதுவே பெரிய மாற்றம். அது மிகப்பெரிய மாற்றம். போட்டு போயிடுவானா? ஆமா. 1 ரூபா வாட்டர் பேக்கெட் வாங்கி பிரிச்சு தெரிச்சு இங்க போட்டு போயிடணும். அது 1 ரூபா வாட்டர் பாக்கெட் பெருசா இருந்துச்சு. டீ கப் இருக்கும். என்னது அந்த டிரான்ஸ்பரண்ட் அது பிரிச்சு தூக்கி போட்டு போயிருது. இப்பயாச்சும் ஓரளவு அந்த இதோட இன்னொரு விஷயம் பாருங்க. டீ கடைகள்ல டீ கட்டி கொடுக்குறாங்க பாத்தீங்களா? தப்பு அது நடக்குது எல்லாத்தையும். பிளாஸ்டிக் கவர்ல நார்மலா டீ அதுல பிளாஸ்டிக் கட்டால அந்த பிளாஸ்டிக் கட்ட உள்ள போகும்போது கேன்சர் வரது வாய்ப்பு இருக்குது. இவங்க என்ன பண்றாங்க, அந்த டீ சுட ஆத்தி உள்ள ஊத்தி அப்படியே கட்டி பாக்கெட்ல கட்டி கொடுக்குறாங்க. அதை அப்படியே மக்கள் வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து இது பழகிடுச்சு. இது வந்து தெரியாம பழகிடுச்சு. அப்பையில இருந்து இன்ன வரைக்கும் அது பழகிடுச்சு. அதனால அதை கண்ட்ரோல் பண்றது நடத்திட்டு வராங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. இந்த மாதிரி கட்டி குடுக்குற கடைக்கு தடை பண்ணுங்க. இல்ல விளம்பர வீடியோ போட முடியல. இந்த ஆட்சி முடியல. பொதுவாவே ஆட்சிகளுக்கு விட போடுறாங்க. 5 ஆண்டு திட்டம், இந்த 1 வருஷம் பூர்த்தி செஞ்சுட்டோம், 2 வருஷம் வீடியோ போடுறாங்கல்ல. இந்த மாதிரி அவேர்னஸ்க்கு ஒரு வீடியோ போடுங்க சார். அடிக்கடி யாராவது நடிகர்ல வச்சு பெரிய ஆளுங்க பேச வைங்க. இப்ப ரஜினிகாந்த் சார், அஜித் சார், இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுங்க ஒண்ணு பண்ணி கொடுங்க சார் மக்களுக்குன்னா ஃப்ரீயா பண்ணி கொடுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப தமிழ்நாடு அரசு போயிட்டு ஒரு பெரிய நடிகரியா பேர் குறிப்பிட ஏதோ ஒரு நடிகரை கேட்கறாங்கன்னா நான் பண்ணி தர முடியாது சொல்லுவாங்களா சார்? சொல்லுவாங்க. அந்த மாதிரி விழிப்புணர்வு வீடியோ கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஆட்சிக்கு எப்ப வரலாம் எப்ப பிடிக்கலாம் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. கொஞ்சம் விழிப்புணர்வுக்கு யாரையும் மெனக்கட மாட்டாங்க. அது மொத்தம் என்னன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடாது. உலகமே நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தை கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா செயல்பட நல்லா இருக்கும். அதே மாதிரி இயற்கை வளங்களை
அழிக்கிறீங்க. அது ரொம்ப கொடுமையா அழிச்சுட்டாங்க. இருக்கு. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமே நீ இப்ப நினைச்சா கூட மரக்கன்று ஒண்ணு, இது அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி அதைத்தான் வீட்டுக்கு ஒரு சொல்லுவாங்க. மரம் வளர்ப்போம். அதைத்தான் சொல்லுவாங்க, இயற்கையை அழிச்சிட்டீங்க. இனி இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது இருந்தாலும் நம்ம கையில சொல்லுங்க. நான் வந்து எங்க வீட்டுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மரம் நட்டுருக்கேன். நீங்க எத்தனை மரம் நட்டுருக்கீங்க எனக்கு தெரியல. நான் நட்டு தண்ணி ஊட்டிட்டு இருக்கேன். அதே மாதிரி பாக்குற நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு எலெக்ஷன் வரும்ல, அப்போ ஒரு மரக்கன்று நடுங்க. அந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 5 வருஷம் பண்ண ஆட்சி அவங்க நல்லது பண்ணிட்டு அந்த மரக்கன்று நல்லது பண்ணிட்டு பார்த்தோம். ஐயா ஒன்னே ஒண்ணுயா, இப்ப வந்து என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இப்ப ஓட்டுக்கு நீங்க காசு கொடுக்க வேணாம். யாரா இருந்தாலும் ஒரு மரக்கன்று வீட்டுக்கு கொடுங்க. அதாவது நட்டு பெரிய ஆள் ஆகட்டும். இது சும்மா ஃபன்கா சொல்றேன் நினைச்சுக்காதீங்க. விழிப்புணர்வுக்காக தான் பேசுறோம். அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு. வெயில் காலங்கள்ல வெயில் அதிகமா இருக்கு, மழை காலங்கள்ல மழை அதிகமா இருக்கு. இதெல்லாம் கட்டுப்படுத்துவது இயற்கையை தான் கட்டுப்படுத்தும். அப்ப அந்த இயற்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம சூழ்நிலையை உருவாக்கணும். இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா மழை வந்து ரொம்ப நாள் பெய்யும். பருவ காலங்கள் பக்காவா இருக்கும். ஆனா அந்த மழை பெருசா தெரியாது. ரொம்ப ஒரு 20 நாள், ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் மழை பெஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சலாம். ஆனா அந்த மாதிரி மழை பெய்ததெல்லாம் மக்கள் ஏத்துக்கிட்டு அசல்ட்டா போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு 4 நாள் மழை பெய்ய தாங்க முடியல. என்ன காரணம்? எல்லா வடிகாலையும் அடைச்சிடுறீங்க. நம்ம எல்லா வடிகாலையும் விடுங்க. எல்லா வடிகாலும் என்ன அடைச்சிருக்க? பிளாஸ்டிக் அடைச்சிருக்கு. எல்லாத்தையும் அடைச்சிடுறாங்க. எல்லாத்தையும் பிளாஸ்டிக், குப்பை, ட்ரைனேஜ் கழிவு எல்லாம் அடைச்சு கிடக்கு. ஐயா காலநிலை மாற்றம் நம்ம கண் முன்னாடி மாறிட்டு இருக்கு. ஒரு செகண்டும் மாறிட்டு இருக்கு. ஆமா. இன்னைக்கு பாத்தீங்க மே மாசத்துல திடீர்னு பார்த்தா மழை பெய்யுது, திடீர்னு பார்த்தா வெயில் அடிக்குது. இன்னைக்கு என்ன கிளைமேட் இருக்குன்னு கணிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு. என்னதான் வானிலை மையத்தை கணிச்சாலும் கிளைமேட் சேஞ்சஸ்ன்றது உண்மை, ஒத்துக்கிட்டே ஆகும் இல்லையா? அப்ப இதுக்கான மாற்றத்துக்கு இது இவ்வளவுக்கும் காரணம் மனிதர்கள். அப்ப நம்ம மனிதர்களா நம்ம மாறி ஆகணும். அது பொது இடம்ல போகும்போது, நடுரோட்ல போகும்போது எச்சில் பாருங்க, பஸ்ல போகும்போது எச்சில் பாருங்க. இதெல்லாம் சின்ன பஸ்ல போகல சிப்ஸ் தின்னுட்டு சிப்ஸ் கவுத்தி ஜன்னல விட குத்தி போடுறது. அந்த எல்லாம் உங்க பிரைவசிங்க. வீட்டுல போய் சாப்பிடுங்க. இன்னும் சாப்பிடுறதுக்கு இடம் கிடையாது. அது வந்து நீங்க சாப்பிடும் போது உங்க வாயவே 4 பேர் பார்ப்பாங்க. அது உங்களுக்குமே அன்ஈசியா இருக்கும். அதை விடுங்க. சாப்பிட்டு இங்க வாங்கி கூப்பிட்டு அங்க துப்புறது இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருங்க. அதுல எதை ஆரம்பிச்சு எதை பேசுறது நினைக்காதீங்க. இது எல்லாமே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு தான். சரி, அப்புறம் என்ன பண்ணலாம்? வீடியோ பாக்குற நீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. நாங்க தொடர்ந்து உங்களை இந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். உங்க ஊர்ல இது மாதிரி ஒரு அநீதி நடக்குது, அதாவது ஒரு மக்களுக்கு ஒரு கெடுதல் நடக்குது, விஷயம் நடக்குதுன்னா சொல்லுங்க. நாங்க வந்து அங்க அதை ஒரு வீடியோவா எடுத்து நாங்க போடுறோம், பதிவு போடுறோம். எல்லாருக்கும் தெரியுற மாதிரி. எங்களோட நோக்கம் வந்து குறை கிடையாது. எல்லாருக்கும் நிறையான விஷயங்கள் அரசியல்லையும் சரி, சமூகத்திலயும் சரி, அந்த மாதிரி இயற்கையிலும் சரி, எல்லாருக்கும் நிறைவா இருக்கணும். அதை வந்து நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணி சந்தோஷமா இருக்கணும். அடுத்த தலைமுறை ஒழுங்கா எடுத்துட்டு போகணுன்றதுதான் எங்க போக்கஸ்ல தான் இந்த சேனல் ஆரம்பிச்சு நாங்க ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். வந்து டெக்னாலஜி வளருது, டெக்னாலஜில மனிதன் வளர்றானா? மூளைதான் வழங்குது. கண்டிப்பா, நிச்சயமா. இப்ப பாருங்களேன், சிம்பிளா ஒரு கணக்கு போட்டா அப்பெல்லாம் வந்து அசால்ட்டா கையில போட்டு சொல்லுவோம். இன்னைக்கு பாருங்க டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல கால்குலேட்டர்ல போன் தான் பாக்குறோம். இல்ல டெக்னாலஜி நம்ம வளர்க்கதான் போகுது, வளர்க்கதான். ஆனா நம்ம அழிக்கிறதுக்கு இல்ல. ஆனா நம்மளே தான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் விஷயம். நீங்க நம்ம மூளை யூஸ் பண்ணி நம்ம இனிமே வர விஷயங்கள்ல இதை போக்கஸ் பண்ணுவோம்னு சொல்றோம். அவ்வளவுதான். இது வரைக்கும் பார்த்து நீங்க வந்து வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஊர்ல ஏதாச்சும் பிரச்சனை நடந்தாலும் எங்களுக்கு தெரிவிங்க. நாங்க அதை வந்து வீடியோ எடுத்து பகிர்ந்து மக்களுக்கு தெரிவிப்போம். மக்கள் தெரிவிச்சா ஒரு சமூகத்துல மேல இருக்க ஒரு ஆள் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா சரிப்பா இப்படி நடக்குது, அது திருத்தலாம், சரி பண்ணலாம் சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். உலகம் காப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நம்ம காலர் பைக் சேனல். தேங்க்யூ.